மதுரை பெருங்குடி அம்பேத்கர் நகரில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழிக்கு பழியாக அரங்கேறிய படுகொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? மதுரை மாவட்டத்தில் கடந்த மார்ச் மாதம் முனீஸ்வரன் என்பவரை மர்ம கும்பல் ஒன்று வெட்டி கொலை செய்தது. இது குறித்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் முக்கிய குற்றவாளியான A1 கருமலை மற்றும் A6 பாலமுருகன் ஆகியோரை கைது செய்திருந்தனர். இருவரும் நண்பர்கள் என கூறப்படுகிறது. இவர்களில் கருமலை மதுரை பெருங்குடி அம்பேத்கர் நகரில் வசித்து வந்தார். இந்த கொலை வழக்கில் இருந்து இருவரும் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் கருமலையை மற்றொரு வழக்கில் போலீசார் கைது செய்தனர். கடந்த 3 நாட்களுக்கு முன்புதான் அந்த வழக்கில் இருந்து கருமலை ஜாமீனில் வந்திருந்தார். இந்த நிலையில் முனீஸ்வரன் கொலைக்கு பழிக்கு பழிவாங்க ஒரு கும்பல் காத்து கொண்டிருந்துள்ளது. இவர்கள் இருவரும் சிறையில் இருந்து வெளிவந்து சுற்றித் திரிவதை அறிந்து கொண்ட கும்பல் இருவரையும் தீர்த்து கட்ட ஸ்கெட்ச் போட்டுள்ளது. தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதால் கீரைத்துறை பகுதியில் கருமலை பதுங்கியிருந்தார். ஜாமீனில் வந்து 3 நாட்கள் ஆன நிலையில் நண்பன் பாலமுருகனை பார்ப்பதற்காக கருமலை பெருங்குடி பகுதிக்கு சென்றுள்ளார். இந்த தகவலை அறிந்த கொலையாளிகள் 6 பேர் கொண்ட கும்பல் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் 3 வாகனங்களில் புறப்பட்டுள்ளனர். பெருங்குடி பகுதியில் வந்து கொண்டிருந்த இருவரையும் சுத்து போட்ட அந்த கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்ட ஆரம்பித்தார். தப்பி ஓடிய கருமலை மற்றும் பாலமுருகனை விரட்டி சென்று விடாமல் அந்த கும்பல் வெட்டியதில் கருமலை சரிந்து விழுந்துள்ளார். அந்த கும்பல் கருமலையின் தலையை குறிவைத்து வெட்டி சிதைத்துவிட்டு தப்பி ஓடி உள்ளது. இந்த தாக்குதலில் பாலமுருகன் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெருங்குடி போலீசார் கருமலை உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். படுகாயமடைந்த பாலமுருகனுக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் குற்றவாளிகள் 6 பேரை அடையாளம் கண்டு தேடி வருகின்றனர். இக்கொலை தொடர்பாக பெருங்குடி பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுவதால் திருமங்கலம் ADSP அன்சுல் நாகர் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுரையில் பழிக்கு பழியாக இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.